கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்துல சொல்லுவது என்னன்னா, ஜெயத்தை குறித்து. ஜெயம் எப்பவுமே கர்த்தரிடத்துலேருந்து தான் வரும். ஜெயமும் கர்த்தரால் வரும். 1 யோவான் 5:4 வசனத்தை பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எடுத்தீங்கன்னா, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஸோ நமக்கு தேவனால் உண்டாயிருக்கிறதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அது எப்படி ஜெயிக்கும்னா, நமக்கு இருக்கிற விசுவாசம், நம்மளோட ஃபெய்த்து தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு சொல்லி நம்ம பூரணமாக நல்ல பூரண ஜெயத்தை பெற வேணும்னா ஆண்டவருக்கு நமக்கு ஒரு காரியம் சொல்கிறார். நம்மளோட பங்கு அதில் என்ன அப்படின்னு பார்ப்போம். நம் முழுமையான ஜெயம் பெற்றுக்கொள்ள நம்மளுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 21:31. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை என்ன செய்யுங்க, நம்மெல்லாம் குதிரை மாதிரி தான். நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யணும்னா, நல்லா தூங்கிட்டு பேசாமையே இருந்துட்டு ஒழுங்காகவே படிக்காமல் எதையுமே சட்டை பண்ணாமல் ஜெயம் கர்த்தரால் வரும், ஏசாமி நமக்கு ஜெயம் தருவார், வசனம் அப்படி தான் சொல்லியிருக்கு அப்படின்னீங்கன்னா ஜெயம் வராது. ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட மாட்டார். கர்த்தர் வசனம், ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படணும். நம்மளால் என்ன முடியுமோ, நீங்கள் ஒரு இன்டெலிஜென்ட்டாக இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு மெமரி பவர் கம்மியாக இருக்கலாம், உங்களுக்கு போல்ட்னஸ் இல்லாமல் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், மைனஸ் பாயிண்ட்ஸுகள் இருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு இருக்கிறத வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னா ஆயத்தமாக இருக்கணும், ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இன்டர்வியூ ஆனாலும் சரி, எக்ஸாமினேஷன் ஆனாலும் சரி, மற்றவங்களோட போய் பேசுகிறது ஆனாலும் சரி, எந்த காரியம் ஆனாலும் சரி, நாம் குதிரைகள் போல ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தப்பட்டினா தான் ஆண்டவர் என்ன செய்வார், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தர் ஜெயத்தை தருகிறவர், நிச்சயமாய் தருவார். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், ஒரு தாளந்து கொடுத்தவன் புதைச்சி வச்சுட்டான். புதைச்சி வச்சவனுக்கு 2 தாளந்து கிடைக்கவே இல்லை. 5 தாளந்து கொடுத்தவன் 5ஐயும் உபயோகப்படுத்தி அதிலிருந்து 5 சம்பாதிச்சான். அப்போ அவனுக்கு அந்த 5ம் 10ஆக மாறிடுச்சு. அதை போல தான் 10 தாளந்து உள்ளவன் அதை பிரயோஜனப்படுத்தினா அது 2 தனியாக மாறிச்சு. ஆமாம், ஆண்டவர் பாரபட்சமுள்ள தேவன் அல்ல. அவர் நமக்கு தாளந்துகளை கொடுத்துருக்கார், நமக்குன்னு ஞானத்தை கொடுத்துருக்கார், நமக்குன்னு கிருபைகளை கொடுக்குறாரு, நமக்குன்னு எல்லாவற்றையும் கொடுத்துருக்காரு. அதை நம்ம பிரயோஜனப்படுத்தும் போது நமக்கு ஜெயம் 2 தனியாக வரும். ஜெயம் கர்த்தரால் தான் வரும். ஆனால் நமக்கு கொடுத்துருக்காங்க, நாம் பிரயோஜனப்படுத்தினாதான் we will get victory. அப்போ தான் நமக்கு ஜெயம் வரும். நம்ம கர்த்தரிடத்துல நம்ம தாளந்தை உபயோகிச்சு கர்த்தரிடத்துல நம்ம குதிரையாகிய நாம் ஆயத்தப்பட்டு அவர் கொடுக்குற ஜெயம், அறியாது எட்டாதமான பெரிய காரியங்களை செய்கிற ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.